ஹாய் கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஜோகோ ரவுண்ட் 3 கொஷின் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஸ்னேக் கேம்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸி புக்கிங்கு, ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அப்ளிகேஷன் மட்டுமே இல்லாமல் ஒரு அட்வான்ஸ் ரவுண்ட்லேயே ஒரு லெவல்லாம் வைக்கிறாங்க. அட்வான்ஸ் ரவுண்ட் 1, அட்வான்ஸ் ரவுண்ட் 2 அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி இந்த மேஸ் ரன்னரு, ஸ்னேக் கேமு, அந்த புக்கிங் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே தான் கேட்குறாங்க அவங்க. ஓகேவா? டாக்ஸி புக்கிங்கும் அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்கும் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். மேஸ் ரன்னரும் போட்டிருக்கோம், அதுக்கும் லிங்க் தரேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்னேக் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் வந்து நார்மலாக நம்ம நோக்கியாவில் செல்லில் விளையாடுவோம்ல, அந்தமாரி ஸ்னேக் வந்து மூவ் ஆகணும். ஓகேவா? ஒரு இன்புட் கொடுக்கும் போதும் இப்போ வந்து அப்பு கொடுத்தோன்னா மேலே போகணும், டவுன் கொடுத்தோன்னா கீழே, ரைட்டு லெஃப்ட் அதெல்லாம் வரணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். பட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து அந்த ஒரு இது மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா, பால் மாதிரிலாம் வரும்ல, அது பிடிச்சோன்னா பாம்பு வளரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எந்தெந்த இடத்துல அதெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் பாம்பு கடிக்குதோ, அது அந்த கடித்தோடனே அது வந்து வளரணும். ஓகேவா? இப்போது சைஸ் 2 இருந்ததுன்னா 3 ஆகணும், அப்புறம் இன்னொரு இது கடிக்கும்போது 4 ஆகணும். அந்த மாதிரி வந்து வளரவும் செய்யணும் அது. அண்டு வந்து எட்ஜஸில் போனால் கேம் ஓவர் ஆகணும். அதேமாதிரி வந்து அதுவே கடிச்சிக்கிட்டானா கேம் ஓவர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கன்சென்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கோட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் வேணால் அவுட்புட் காமிச்சிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம போர்டில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம், பேசிக்காக நம்ம எது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கோட் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்னேக் கேம் நம்ம பண்ணது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த டாட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கு. ஓகேவா? இந்த எக்ஸெல்லாம் இருக்குது வந்து அதெல்லாம் வந்து அந்த ஸ்னேக் சாப்பிடும்ல, அது எல்லாமே இந்த எக்ஸு இந்த இடத்துலலாம் இருக்குது அது. அண்ட் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா நான் வந்து எம்டி கேரக்டர் அரேவை வந்து பிரிண்ட் பண்ணதால் இந்தமாரி காமிக்கிது. ஓகேவா? அதனால் இதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம வந்து ஸ்னேக் வந்து மூவ் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ணும், போயிட்டு சாப்பிட ஸ்னேக் வளரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நான் பொசிஷன் வந்து ரைட் கொடுக்குறேன். ஆறுன்னு கொடுத்தேன்னா எனக்கு ரைட்டில் போகும். ரைட்டில் போயிடுச்சா? இங்கே பாருங்கள். இதை வந்து நான் மினிமைஸ் பண்ணி காமிச்சா உங்களுக்கு கரெக்டாக தெரியும், அதில் இன்டர்ஃபியர் ஆகாமல் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதனால் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ரைட் போயிட்டேன்னா மறுபடியும் வந்து நான் ஒரு ரைட் போகிறேன், மறுபடியும் ரைட் போகிறேன். ஓகேவா? மறுபடியும் டவுன் போகிறேன். இப்போ வந்து நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த இது பார்க்கலாம். லெஃப்ட்டு எல்னா லெஃப்ட்டு போயிட்டேன். இப்போ நான் லெஃப்ட்டு கொடுக்கும் போது எனக்கு வந்து சைஸ் 2 வரணும். நான் மறுபடியும் லெஃப்ட் கொடுத்து போகிறேன், சைஸ் 2 ஆகிடுச்சா? ஓகே. இப்போ வந்து நம்ம டவுன் கொடுக்குறோம். டவுன் கொடுத்தோன்னா அங்கே பாருங்கள் கீழே போதா, 2 போகுது. ஸோ ஸ்னேக்கோட சைஸ் வந்து வளர்ந்துச்சு. இப்போ நான் ரைட்டு போகிறேன். இப்போ நான் அப்பு போனேன்னா யூ கொடுத்தா அப்பு போவோம். அப்பு போனேன்னா சைஸ் 3 ஆகிடுச்சு. ஓகேவா? மறுபடியும் நான் அப்பு கொடுக்குறேன், 3லே போகுது. இப்போ வந்து நம்ம இதையும் சாப்பிட்றலாம். லெஃப்ட்டு டவுனு, டி கொடுத்தா டவுனு, 4 சைஸ் 4 ஆகிடுச்சா? இப்போ நம்ம லாஸ்ட்டில் வந்து சாப்பிட்றலாம், சைஸ் வந்து 5 ஆகிடுச்சு. இப்போ நான் ரைட்டு போகிறேன், அப்பு போகிறேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்னேக் வந்து அதோடய வாலையை பைட் பண்ணிக்கொள்ள அந்தமாரி பண்ண போகிறேன். லெஃப்ட்டு கொடுத்து நம்ம இப்போ டவுன் கொடுத்தோன்னா அது வந்து பைட் பண்ணிடும். கேம் ஓவர் ஆகிடுச்சு. கோடு வந்து முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அந்த ஸ்னேக் கேம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்னேக் கேமோட பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? 2D அரே, அங்கங்கே வந்து அந்த பால்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஸ்னேக் போய் பிடிக்கணும். இனிஷியலாக வந்து ஸ்னேக் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்போது நான் வந்து ஆர் கொடுத்தேன்னா வந்து ரைட்டு போவோம், எல்லு கொடுத்தா லெஃப்ட்டு போவோம், யூனா அப்பு, டினா டவுனு. ஓகேவா? இப்போது நான் இங்கேருந்து ஆர் கொடுக்கும்போது ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வைக்கணும் ஸ்னேக்கை. கரெக்டாக? இது வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா வந்து நம்ம என்ன கொடுத்தாலும், இப்போ வந்து டவுன் கொடுத்தோன்னு வைங்களேன், டவுன் கொடுத்தா இதை எடுத்து இங்கே வைக்கணும். மறுபடியும் நான் இங்கேருந்து நான் ரைட்டு கொடுத்தேன்னா இதை அழிச்சிட்டு இங்கே வைக்கணும். ஸோ இது ஒரு இது. ஓகேவா? இன்னொரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இதை பிடிச்சிட்டேன் அப்படின்னா அது ஆக்சுவலாக வந்து வளரணும். கரெக்டாக? இப்போ வந்து நான் வந்து இங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கேன், அது வரைக்கும் வந்து சைஸ் ஒரே சைஸ் தான் இருக்குது பாம்பு. இப்போது நான் வந்து இந்த இதுக்கு டவுன் கொடுத்து இங்கே போகும்போது ஆக்சுவலாக எனக்கு இங்கே என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா,
இப்படி நடக்கணும். கரெக்டாக அந்த பாம்பு வந்து வளர்ந்த மாதிரி. ஓகேவா? அண்ட் வந்து நான் வந்து மறுபடியும் டவுன் கொடுத்தேன்னு வைங்க, இந்த இது அழிச்சிட்டு இங்கே வரணும் டவுனு. மறுபடியும் நான் டவுன் கொடுத்தேன்னா இதை அழிச்சிட்டு இங்கே வரணும். மறுபடியும் டவுன் கொடுத்தேன்னா இதை அழிச்சிட்டு இங்கே. மறுபடியும் நான் வந்து டவுன் கொடுத்தேன்னா இதை அழிச்சிட்டு இங்கே வரும். இங்கே வரும்போது என்ன ஆகிடும்? ஆக்சுவலாக வந்து இங்கே வரும்போது எக்ஸு தானே. அப்போ வந்து இதை அழிக்கக்கூடாது. நம்ம போகிற இடம் எக்ஸாக இருந்ததுன்னா அந்த லாஸ்ட் இது வந்து ஸ்கிப் பண்ணிடணும், அழிக்காமல் ஸ்கிப் பண்ணிடணும். அப்போ தான் அது வளரும். ஓகேவா? மறுபடியும் நான் இப்போ அடுத்து நான் ரைட்டு போகும்போது இதை நான் அழிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே எக்ஸு கிடையாது, அழிச்சிக்கலாம். ஸோ எக்ஸ் எங்கே இருக்கோ அது வந்து வளரணும்ல. அதாவது நம்ம வந்து விட்டு வச்சிடணும் டாட்டை. சப்போஸ் இங்கே எக்ஸ் இருந்ததுன்னா, இப்போ வந்து நான் இங்கேருந்து இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து எனக்கு எக்ஸ் இருக்கா, அப்போ வந்து வளரணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், இந்த டெய்லை வந்து நான் விட்டு வச்சிடணும், அழிக்கக்கூடாது. கரெக்டாக? சப்போஸ் வந்து இப்போ 4 சைஸ் வந்து 4 இருக்குது. அடுத்த இது போகும்போது வந்து எனக்கு எக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நான் வந்து டெய்லை அழிச்சிடணும். ஸோ பேசிக்காக நான் வந்து வரும்போது வந்துக்கிட்டே தான் இருப்பேன் ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இங்கே இருக்கேன், அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே வரேன், அதுக்கப்புறம் நான் இங்கே வரேன் இதை அழிச்சிட்டு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டெய்லை வந்து அழிச்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு வாட்டியும். கரெக்டாக? நான் இங்கே போகும்போது டெய்ல் அழிக்கிறேன், இங்கே போகும்போது டெய்ல் அழிக்கிறேன். அது வந்து மூவ் ஆன மாரி ஒரு நம்மளுக்கு இல்யூஷன் மாரி வரும் அதில் அவுட்புட்டில். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. நம்ம டெய்லை வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வந்து அதை டெய்லை வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஸ்னேக்கோட லென்த்தை வந்து நம்ம நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இல்லை, ஐ மீன் அந்த டெய்ல் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத. அப்போ தான் நம்ம வந்து சரியான நேரத்தில் அதை அழிக்க முடியும். எக்ஸ் இருந்தால் வந்து அதை அழிக்காமல் ஸ்கிப் பண்ண முடியும். ஐ மீன் எக்ஸுனால் அந்த பழம் அது இருந்தால், அது ஐ மீன் அந்த பால் இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து நம்ம டெய்லோட கண்ட்ரோல் நமக்கு வேணும். ஹெட்டுதும் வேணும், டெய்ல்தும் வேணும். ஸோ இதை பேசிக்காக வந்து நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ட்ராவல்ஸ் பண்ணி இப்படி வரோம், பாம்பு வந்து இப்படி போகுது, ட்ராவல்ஸ் பண்ணி இப்படி போகும்போது லைக் நம்ம வந்து ஒரு கால் பண்ணுறோம், ஒரு இதுக்கும் போயிட்டே இருக்கோம், இப்படின்னு போயிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஏன்னா வந்து அது வந்து ஒரு ரிகர்ஷன் வந்து ஒரு இதை பிடிச்சிச்சின்னா அவள் தான் அதில் டிக் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அப்படியே போயிட்டே இருக்கணும் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பட் வந்து நமக்கு அந்த டெய்லோட இதுவும் வேணும்ல. டெய்லோட இது கண்ட்ரோல் பண்ணுறது ஆக்சுவலாக ரிகர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கேம் ஓவர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இங்கே ஒரு எச்கேஸ் போட்டிருக்கோம், கேம் ஓவர் ஆகி ரிட்டர்ன் வந்தால் தான் நமக்கு டெய்லுக்கு கண்ட்ரோலே கிடைக்கும். அது வரைக்கும் வந்து இதுக்கு டெய்ல் கண்ட்ரோல் கிடைக்காது. ரிகர்ஷன் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து நம்ம ரிகர்ஷன் மூலயமாவே வந்து நம்ம டெய்லை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து கஷ்டம், வாய்ப்பு கிடையாது. அப்போது நம்ம இங்கே வந்து வேறு ஏதாவது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் தான் டெய்லோட கண்ட்ரோலை வந்து நம்ம எடுக்க முடியும். பேசிக்காக என்னோடய ஐடியாலஜி வந்து பார்த்திங்கன்னா கியூ யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இங்கே. ஓகேவா? நான் அந்த கோடில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன். பேசிக்காக இங்கே கியூ என்ன ஸ்டோர் பண்ணணுன்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து 0,0 0,1 அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த இது எல்லாத்தையுமே வந்து கியூவில் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஒரு பேராக நான் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஐ மீன் அந்த இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே பேசிக்காக சொல்ல போனோம்னா. ஸோ நான் அந்த பாத்து வழியாக ஃபுல்லாக போகும்போது நான் வந்து அந்த கியூவில் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணிட்டே வருவேன். ஸோ நான் வந்து எங்கே வந்து எக்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற கம்ப்யூட்டேஷன் பண்ணுவேன். எங்கே வந்து எக்ஸு இல்லையோ, ஐ மீன் போகிற இதெல்லாம் எக்ஸு இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கம்ப்யூட்டேஷன் பண்ணுவேன். பேசிக்காக நான் வந்து கியூ யூஸ் பண்ணுறேன் இந்த இது வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு, போகிற வழியை ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த ஐடியாலஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து நம்ம கோடில் பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த ஸ்னேக் கேம். ஓகேவா? ஸோ இதில் வந்து மொத்தம் 3 கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாஸ் நார்மலாக. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர்லைங் லாஜிக் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த ஒரு கிளாஸில் இருக்குது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நோட் கிளாஸ். இது வந்து எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இது வந்து நமக்கு ஸ்னேக் கிளாஸில் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே நான் வந்து இங்கே என்ன பண்ணிட்டேன்னா ஸ்னேக் போர்டுன்னு சொல்லி ஒரு 2D கேரக்டர் அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், நல்லா வச்சுருக்கேன். ஓகேவா? எப்படின்னா நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இதை நான் இனிஷியலைஸ் பண்ணிப்பேன். ஸோ இங்கே வந்து ஒரு கியூ வச்சுருக்கேன். எதுக்குன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட பாத் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த கியூ. இப்போது நம்ம வந்து மெயின் மெத்தட்லேருந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போது ரோ காலம் கொடுக்குற மாரி நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோ அண்ட் காலம் அக்செப்ட் பண்ணோம். நான் வந்து 6x6 கொடுத்துருக்கேன். அதனால் வந்து 6x6ன்னு சொல்லிட்டு இங்கே போய் அசைன் ஆகிடும்.
ஸ்னேக் போர்டில். ஓகேவா? அண்ட் வந்து நான் க்யூவில் வந்து டம்மியாக இப்போதைக்கு நான் ஒரு 0,0ன்னு ஆட் பண்ணி வைக்கிறேன் ஒரு ஆப்ஜெக்ட்டு. இது வந்து நமக்கு அந்த லாஜிக்கில் வந்து யூஸ் ஆகும். இது வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேனுவலாக பண்ணியிருக்கேன். இது எக்ஸ் இருக்கிற இடம்லாம் என்னதுன்னா அந்த இது பால்ஸ் ஸ்னேக்கு இதெல்லாம் பிடிக்கும் போது அது வளரணும். கரெக்டாக? ஸோ எக்ஸ் இருக்க இடத்த எல்லாத்தையுமே வந்து அது பிடிச்சதுன்னா அது வந்து வளரணும். ஸோ இதை நான் வந்து ரேண்டமாக ஒரு 4 இடத்துல வந்து எக்ஸ் போட்டேன். ஓகே. அண்ட் வந்து லாஸ்ட்டில் இந்த இது பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்காக சும்மா கேரக்டர் அரேயை வந்து டோட்டலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக் மூவ் அப்படின்ற மெத்தடில் தான் இருக்குது. ஓகேவா? இந்த மெத்தட் வந்து ரோ அண்ட் காலம் இந்த 2 வேல்யூஸையும் வந்து இன்டேக் பண்ணுது. பேசிக்காக நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறது ரிகர்ஷன் தான். பேசிக்காக நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து லைக் நம்ம இன்புட் வாங்குகிறோம். ஒரு வைல் லூப்புக்குள்ளே இன்புட் வாங்குகிறோம். என்டர் பொசிஷன் அப்பா டவுனா ரைட்டா லெஃப்டாக சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கால்னும் நம்ம பண்ணுறோம். ஐ மீன் ரிகர்சிவ் கால் பண்ணுறோம். சேம் மெத்தடே நம்ம கால் பண்ணுறோம் மறுபடியும். ஸோ டேரெக்ஷன் அப்புன்னு சொல்லும் போது கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டேரெக்ஷன் அப்புன்னா 2D அரேயில் வந்து ரோவை வந்து -1 பண்ணோன்னா மேலே போகும். கரெக்டாக? இப்போ வந்து செகண்ட் ரோவில் இருக்குன்னா செகண்ட் ரோ தேர்டு காலமில் இருக்குன்னா ரோவை வந்து மைனஸ் பண்ணிட்டா ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ வந்து அது வந்து அப் டேரெக்ஷன் மேலே போயிடும். அதே மாதிரி வந்து டவுன் டேரெக்ஷன்னா ரோ வந்து ப்ளஸ் பண்ணணும். 2,3 இருந்ததுன்னா வந்து 3,3, அதாவது ரோ வந்து ப்ளஸ் பண்ணால் அடுத்து டவுன் ஆகிடும். அந்த மாதிரி ரைட்டுக்கு வந்து காலம் ப்ளஸ் பண்ணோம், லெஃப்ட்டுக்கு வந்து காலம் மைனஸ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இப்படி தான் நம்ம வந்து மூவ்மெண்ட் வந்து பண்ண போகிறோம். பேசிக்காக நம்ம கொடுக்குற அந்த டேரெக்ஷன்ஸ் வச்சு அந்த ரோ அண்ட் காலமை மாடிஃபை பண்ணி நம்ம வந்து மறுபடியும் அந்த மெத்தடே கால் பண்ணி இங்கே கொடுக்குறோம், பேராமீட்டர்ஸாக கொடுக்குறோம். ஸோ பேசிக்காக இதான் நடக்குது. கண்டினியூஸாக இதான் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம லாஜிக் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன். இந்த இஃப் கண்டிஷன் வந்து பாஸ் ஆச்சுன்னா தான் இந்த ஓவரால் ப்ராசஸே நடக்கும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் எல்லாமே இஃப் கண்டிஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ என்ன இந்த கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக அவுட் ஆஃப் பவுண்டை தடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்னேக் கேம் மாதிரியே சொல்லணுன்னா, ஸ்னேக் கேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் போய் டச் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆயிரும். பார்த்திங்களா? கேம் ஓவர் ஆயிரும். நம்ம நோக்கியா ஃபோன்லாம் விளாண்டுருப்போம்ல. ஸோ கேம் ஓவர் அப்படின்றதுக்காக நான் வந்து அவுட் ஆஃப் பவுண்டை வந்து நான் இங்கே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரோ வந்து >= 0 இருக்கணும். அதாவது மைனஸில் போகக்கூடாது. அதேமாதிரி வந்து இது ஐ மீன் அந்த அவுட் ஆஃப் பவுண்ட் ஆகக்கூடாது, லென்த்தை தாண்டி போகக்கூடாது. அதேமாரி காலமுக்கும் போட்டேன். காலம் வந்து 0க்கு மேலே தான் இருக்கணும், 0 or 0க்கு மேலே தான் இருக்கணும். அதுவும் வந்து லென்த்து கீழே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ பேசிக்காக இது ஒரு செக்கு. சப்போஸ் வந்து இப்போ நம்ம இங்கே வந்து லைக் ரோ வந்து 0th ரோவில் இருக்கும், மறுபடியும் மைனஸ் பண்ணால் -1 ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து இங்கே கால் வரும் ஸ்னேக் மூவில். அங்கே கால் வந்தோடனே உள்ளே வந்து இஃப் வந்து இது ஆகிடும், ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ வந்து என்ன ஆகிடும், எல்ஸ் பாட்டுக்கு போயிடும். எல்ஸ் பாட்டுக்கு வந்து இன்வேலிட் மூவ் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதாவது கேம் ஓவர் ஆகிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட்டு. இன்னொன்று வந்து என்னென்னா, பாம்பு வந்து அதுவே கடிச்சிக்கிச்சுன்னா அவுட் ஆகணும்ல. நமக்கு 2 கன்ஸ்ட்ரெயின் தான் இதில். எட்ஜிலலாம் எங்கேயாவது தாண்டி போயிடுச்சுன்னா அவுட்டு, பாம்பு அதையே கடிச்சிக்கிச்சுன்னா அவுட்டு. ஸோ வந்து நம்ம இப்போ ஒரு கன்ஸ்ட்ரெயின் வந்து நம்ம ஃபில்ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து செகண்ட் கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ பேசிக்காக ஸ்னேக் போர்டு இந்த செக்கு வந்து நான் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் அண்டர்லைங் லாஜிக் சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்து இது எங்கே யூஸ் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போதைக்கு விட்ருங்க. உள்ளே வந்த உடனே நான் சொன்ன மாதிரி நம்ம போகிற வழி எல்லாத்தையுமே வந்து க்யூவில் ஆட் பண்ணணுன்னு சொன்னேன்ல. பேசிக்காக வந்து டெய்லில் வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்காக க்யூவில் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். டெய்லை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் க்யூவில். ஸோ இதை சேவ் பண்ணி வைக்கும் போது தான் நமக்கு இந்த நோடுன்றது யூஸ் ஆகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோ அண்ட் காலம் பேர்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. கீ வேல்யூ மாரி சொல்லலாம். ஆனால் இது கீ வேல்யூலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம வந்து ரோ அண்ட் காலமை ஸ்டோர் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் இந்த க்யூக்குள்ளே போடுறேன். மறுபடியும் நான் எடுத்துக்கும் போது நான் ரோ அண்ட் காலம் வந்து ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நோடு கிளாஸ்.
ஒன்றுமே இல்லை. நோடு வந்து நான் க்ரியேட் பண்ணும்போது ரோ அண்ட் காலம் கொடுத்துருவேன். அதை வந்து இங்கே போய் செட் பண்ணிடும். அதுக்கு வந்து கெட்டர்ஸ் இருக்குது. வேணும்னப்போ நம்ம வந்து கெட்டர் யூஸ் பண்ணி வேல்யூ எடுத்துக்கலாம். இங்கே பேசிக்காக அதுதான். நோடு க்ரியேட் பண்ணி ரோ அண்ட் காலம் போட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் க்யூவில் வந்து போட்டேன். எப்போனாலும் நான் எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். பேசிக்காக பேர்ஸை வந்து ஒன்றா ரோ அண்ட் காலமும் ஒன்றா ஸ்டோர் பண்ணுறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஏன்னா இது ஒரு 2D மேட்ரிக்ஸுன்றதால. ஓகே, நான் வந்து இப்போது ஒரு வழியை வந்து நான் அந்த பாத்தை வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா க்யூவில். ஸோ பேசிக்காக இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம போகிற பாத்தில் இங்கேருந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம்ல, அடுத்த பாத்து நம்ம டைரெக்ஷன் கால் பண்ணியிருப்போம், இங்கே கால் வந்திருக்கோம், அதெல்லாம் உள்ளே வந்துட்டு இதெல்லாம் பைபாஸ் இதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் அந்த பாத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த பாத்தில் வந்து அந்த பால் இல்லை அப்படின்னா, சப்போஸ் பால் இல்லை அப்படின்னா ஸ்னேக் வந்து லைக் நார்மலாக போகும். கரெக்டாக வளராது, நார்மலாக போகும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், க்யூவில் ஆட் பண்ண தான் நான் எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்துடுறேன். அதோட நோட் ஆப்ஜெக்ட்டு, அதனால் நோடில் ஸ்டோர் பண்ணி ரோ அண்ட் காலமை கெட் பண்ணி நான் வந்து எம்டி பண்ணிடுறேன். பேசிக்காக எப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பாம்பு இருக்கிற இடத்துலலாமே வந்து நம்ம டாட் டாட் வச்சுட்டே வருவோம்ல. சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்து லைக் எக்ஸ் இல்லை அப்படின்னா அது அடுத்த மூவ் போகணும். கரெக்டாக. ஸோ அடுத்த மூவ் போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த டெய்லை எடுத்து நம்ம அந்த டெய்லை வந்து அழிச்சிடுறோம். அதாவது டெய்லில் வந்து டாட் இருக்கும், அந்த டாட்டை வந்து நம்ம எம்டி ஆக்கிடுறோம், எம்டி கேரக்டர் ஆக்கிடுறோம். டெய்லை வந்து எம்டி கேரக்டர் ஆக்கிட்டு அடுத்த அந்த இப்போ இந்த காலில் வருதுல ரோ அண்ட் காலமு அடுத்த பொசிஷன் கொடுத்துருப்பாங்களே, அந்த பொசிஷனில் வந்து நம்ம டாட் வச்சிடுறோம். அதாவது பாம்பு வந்து முன்னாடி மூவ் ஆன மாதிரி. ஓகே, ஸோ இங்கே வந்து கரெக்டாக இங்கே வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம டேரக்ஷனை கேட்போம் எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எல்லு கொடுத்தேன்னு வைங்களேன், காலம் ப்ளஸ் ஆகுமா? அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் அந்த இது காலுக்கு வரும், ரிகர்சிவ் காலுக்கு. காலம் ப்ளஸ்னால் 0,1 லெஃப்ட்டு கொடுத்தோன்னா 0,1 கரெக்டு தானே? ஸோ இப்போ வந்து 0,1ன்னு வரும்போது இதை வந்து நான் க்யூவில் போட்டுக்கிறேன். 0,1 அப்படின்னு நான் க்யூவில் போட்டேன். ஓகேவா? அண்ட் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது 0,1ல் எக்ஸ் இருக்கா? பாம்பு இருந்ததுன்னா நான் வந்து அந்த இடத்துல டாட்டை போட்டு இதை நான் விட்டு வச்சிடணும். ஏன்னா அது வளரணும், பின்னாடி தானே வளரும். அது டெய்லை நான் கட் பண்ணிடக்கூடாது. அப்போ தான் வந்து இது வளர்ந்த மாதிரி ஒரு இல்யூஷன் காட்டும். சப்போஸ் இங்கே எக்ஸ் இல்லாத பட்சத்தில் இதை இங்கே நான் அழிச்சிட்டு இங்கே நான் வரணும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்ல் அதாவது ப்ரீவியஸ் டாட் இருக்கிற இது வந்து க்யூவில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணுவேன். சரி, ஓகே, இங்கே எக்ஸ் இல்லை, அப்போ வந்து நான் இதை டெலீட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், க்யூவிலேருந்து அதை எடுத்து அந்த டெய்ல் பொசிஷனை எடுத்து வந்து நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். எப்படின்னா இதுலேருந்து லைக் அந்த நோடு ஆப்ஜெக்டில் தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 0,0ன்றது தனியாக எடுத்து நான் வந்து அதை வந்து லைக் நல்லாக்கிடுவேன். 0,0 வந்து நான் நல்லாக்கிடுவேன். அதாவது இங்கே வந்து போயிடும், அதாவது எம்டி கேரக்டர் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி கேரக்டர் ஆக்கிடுவேன். ஓகே, அது முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்யூவில் வந்து இது தான் இருக்கும், 0,1 தான் இருக்கும். ஸோ இப்போ நான் அடுத்து வந்து நான் அந்த புது இது வந்ததில் அதுக்கு வந்து நான் டாட் வச்சு விட்ருவேன். டாட் வச்சு விட்டுட்டு மறுபடியும் நான் வைல் லுக்குள்ளே போவேன், க்யூ எம்டியா அப்படி சொல்லி பார்க்குற மாதிரி. ஸோ வந்து நான் இங்கே புது இதுக்கு வந்து டாட் வச்சிட்டேன். ஓகேவா? 0,1க்கு டாட் வச்சாச்சு. இதில் க்யூவில் வந்து பார்த்திங்கன்னா 0,1 தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம டெய்லை தானே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஹெட்டும் ஒன்று தான், டெய்லும் ஒன்று தான். ஏன்னா வந்து அது வளரவே இல்லை. ஓகேவா? அதனால் வந்து லைக் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சப்போஸ் 0,2ல் வந்து அந்த பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு ஸ்னேக் வந்து வளரணும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து நம்ம லெஃப்ட்டு ரைட்டு கொடுக்குறோன்னே வச்சுக்கோங்களேன். ரைட்டு கொடுத்தா அடுத்து போவோமா? ஸோ அடுத்து ரைட்டு வரும்போது இன்புட்டு அந்த ரிகர்சிவ் காலில் வந்து 0,2ன்னு வந்துடுமா? காலமை ப்ளஸ் பண்ணுவோம்ல. ஸோ 0,2 கால் வந்த உடனே நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவேன், இந்த புது வேல்யூ வந்துருக்குல்ல, அது வந்து எக்ஸா இல்லையான்னு பார்ப்பேன். ஸோ வந்து எக்ஸ் இருக்குது, 0,2ல் எக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ 0,2ல் எக்ஸ் இருக்குது நமக்கு. ஓகே, எக்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அதை வளர விடணும், அதோட டெய்லை வந்து கட் பண்ணக்கூடாது. கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
லைக் அங்கே எக்ஸ் இருக்கிறதால அந்த இதுவே நடக்காது. க்யூலேருந்து ரிமூவ் பண்ணி அதை வந்து நான் வந்து நல் கேரக்டர் ஆக்கிற விஷயமே நடக்காது. ஏன்னா அந்த இஃப் கண்டிஷனில் என்ன போட்டிருக்கோம், இப்போ வந்த ரோ அண்ட் காலம் அந்த இது வந்து வேல்யூ வந்து அந்த இடத்துல எக்ஸ் இல்லைனா தான் நம்ம அதெல்லாம் பண்ணணும். ஐ மீன் அதை மூவ் பண்ணணும். எக்ஸாக இருந்ததுன்னா நம்ம மூவ் பண்ண தேவையில்லை. அதனால தான் நம்ம க்யூலேருந்து இதை ரிமூவ் பண்ணி நல் கேரக்டர் ஆக்கலை. இன்ஸ்டெட் வந்து நம்ம அந்த எதுவுமே பண்ணல, க்யூவை டச்சே பண்ணாமல் அப்படியே அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு இதை மட்டும் நம்ம பண்ணிடுவோம். இந்த இடத்த வந்து ரோ அண்ட் காலம் வந்து நம்ம டாட்டுன்னு மாற்றிடுவோம். இப்போ நமக்கு 2 ஆயிடுச்சா சைஸு, ஸ்னேக்கோட சைஸு வளர்ந்துச்சா? இப்போது இது வந்து நார்மலாக எப்பவும் போல் க்யூவில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம்ல, இதுவும் ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா வர்ற இது எல்லாமே வந்து க்யூவில் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இங்கே க்யூவில் வந்து 0,1 0,2 இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு ஹெட்டு டெய்லு தனித்தனியாக வந்துடுச்சு. கரெக்டு. இப்போ வந்து நமக்கு வளர்ந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போது மறுபடியும் நான் ரைட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, மறுபடியும் வந்து லைக் ஒயில் லூப்பில் வந்து அது கேட்குமா என்ன டைரெக்ஷன்னு, மறுபடியும் நான் ரைட் கொடுக்குறேன்னா ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும், இது ரெண்டுமே இப்படி மூவ் ஆகணும். கரெக்டாக? ஏன்னா இங்கே எக்ஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து இன்னும் டெய்லை வந்து ரெஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், க்யூலேருந்து எடுக்கலை ஆக்சுவலாக. ஸோ க்யூக்கு வந்து தெரியும் என்னோடய ஃபஸ்ட் எலமெண்ட் தான் என்னோடய டெய்ல் எலமெண்ட்டுன்றது க்யூக்கு இப்போ தெரியும். ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைக் நம்ம முன்னாடி போக நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம இங்கே போய் ஃபஸ்ட் அவுட் பண்ணும்போது க்யூ வந்து ஃபஸ்ட் அவுட் பண்ணும்போது எது ஃபஸ்ட்டு ஸ்டோர் இருக்கோ அதுதானே வெளியே வரும். டெய்ல் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. கரெக்டாக? இப்போ வந்து வெளியே வரும் டெய்ல். மறுபடியும் உள்ளே வரும்போது இந்த இடத்துல எக்ஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம அந்த க்யூ ஆப்ரேஷன் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், இதை வந்து போல் பண்ணிடுவோம். போல் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து நம்ம நல்லாக்கிடுவோம், எம்டி கேரக்டர் ஆக்கிடுவோம். ஓகேவா? அப்போ வந்து 0,2 தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. எம்டி கேரக்டர் ஆகிக்கிறோமா? எம்டி கேரக்டர் ஆக்கிட்டு புதுசாக வந்து 0,3 வந்திருக்கும்ல, அதுக்கு தானே இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து அந்த 0,3ன்ற இடத்துல வந்து நம்ம ஸ்னேக் வச்சுருவோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஹெட்டு 0,3 இருக்குது, அந்த கரண்ட் காலில் வந்து 0,3 இருக்குது. டெய்ல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, 0,2 இருக்குது டெய்ல். இப்போ நான் போகும்போது அடுத்து மறுபடியும் நான் ரைட்டு கொடுக்குறேன்னா 0,4. கரெக்டாக? இப்போ வந்து நான் அதே ப்ராசஸ் தான். வந்தவொடனே பார்ப்பேன் இந்த இடத்துல எக்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். இல்லையா? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து அந்த இது வந்து ஆட் பண்ணிடுவேன். 0,4 அப்படின்றது வந்து 0,3 இங்கே ஆட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இதுவும் ஆட் பண்ணுறோம்ல. போன ஐட்ரேஷன் 0,3 ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்து 0,4 ஆட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு தான் அப்புறம் நம்ம செக் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து லைக் எக்ஸ் இருக்கா 0,4ல், இல்லை எக்ஸ்லாம் இல்லை. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், டெய்லை வந்து கட் பண்ணி விடணும். வளரக்கூடாது, எக்ஸ் இருந்தால் தான் வளரணும். அப்போ வந்து இதுதான் அப்படியே போகணும் இந்த இடத்துல. அப்போ வந்து பேசிக்காக வந்து நான் அதுக்குள்ளே வந்து q.pol போல் பண்ணி, ஓகேவா, q.pol போல் பண்ணி ஆக்சுவலாக அப்போ வந்து இதுலேருந்து தான் இருக்கும் க்யூவோட ஃபஸ்ட் எலிமெண்ட் 3 ஆகிடும். போல் பண்ணி நான் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். கரெக்டாக? ஸோ ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து லைக் அந்த 0,4 அந்த இடத்துல வந்து நான் டாட் வச்சிடுறேன். ஸ்னேக் வந்து மூவ் ஆன மாதிரி ஆகிடுச்சா? ஸோ இப்படி தான் வந்து இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன். மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது நான் மறுபடியும் ரைட் கொடுக்குறேன் 0,5. ஸோ ரைட் கொடுக்கும்போது உள்ளே வந்தோடனே நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். 0,5 வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ வந்து இந்த இதில் எக்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஆமாம் இருக்குது. அப்போ நான் அந்த ப்ராசஸே பண்ண மாட்டேன். q.polலே பண்ண மாட்டேன். போல் பண்ணி டெய்ல் ரிமூவ் பண்ணுறது கிடையாது, நம்ம பண்ண மாட்டோம். ஓகே. அப்போ வந்து நான் என்ன பண்ணிடுறேன், அதை பண்ணாமல் வெறும் இதை மட்டும் பண்ணிடுறேன். நம்ம எப்பவும் பண்ணுறது, நம்ம அடுத்த ரோ அண்ட் காலமுக்கு வந்து நம்ம ஸ்னேக்கை முன்னாடி கொண்டு போனோம்ல, அது பண்ணுறது. ஸோ இப்போ வந்து வளர்ந்துச்சு ஸ்னேக். கரெக்டாக? இப்போ வந்து நம்ம அடுத்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், 0,6ன்னு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக 0,6 வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ க்யூவில் வந்து இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு மெயினான மேட்ரு என்னென்னா, நம்மக்கிட்ட டெய்ல் இருக்குது. ஃபஸ்ட் எலிமெண்ட்டே நமக்கு டெய்ல் இருக்குது, ரிமூவ் பண்ணாமல் விட்ட டெய்லு. ஓகேவா? ஸோ ஏன் ரிமூவ் பண்ணலாம்னா, நம்ம எக்ஸ் வந்துச்சுல, அதனால் ரிமூவ் பண்ணாமல் விட்டோம். அப்போ வந்து அது பின்னாடி தான் நம்ம வளர வைக்கிறோம் டெய்லை. அந்த பாம்பை வளர வைக்கிறது வந்து டெய்லை விட்டு வைக்கிறதும் ஒன்று தான் இங்கே. ஸோ இப்போ அடுத்த இது போகும்போது லைக் இந்த இடத்துல எதுவும் கிடையாது. அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், க்யூ பார்க்கும் 0,6ல் எக்ஸ் இருக்கா,
ஐ மீன் அந்த இஃப் கண்டிஷன் பார்க்கும் எக்ஸ் இல்லை. அப்போ வந்து நான் q டாட் போல் பண்ணி ரிமூவ் பண்ணணும். டெய்லை வந்து ரிமூவ் பண்ணி அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே, நல்லாக்கிடுவேன். ஐ மீன் நல்னு சொல்லிகிட்ருக்கேன். நல்லுன்றது வந்து ஐ மீன் நல் கேரக்டர்னு வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த 0,6 நார்மலாக எப்பவும் போல் நமக்கு வர ரோக்கால் நம்ம ஸ்னேக்கை வச்சுருவோம்ல அந்த இடத்துல, அதை நான் வச்சுட்டேன். ஸோ பேசிக்காக மூவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டவுனுக்கும் இப்படி தான். டவுன் இப்படி வந்ததுன்னா இதை அழிச்சிட்டு மூவ் ஆகும், மறுபடியும் வந்ததுன்னா இதை அழிச்சிட்டு மூவ் ஆகும். ஸோ மறுபடியும் தான் இதை அழிச்சிட்டு மூவ் ஆகும். மறுபடியும் இங்கே வந்து ஒரு எக்ஸ் இருந்தது வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன ஆகிடும், இது மட்டும் தான் நடக்கும். q டாட் அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து q டாட் போல் நடக்காது, ஏன்னா அங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பேசிக்காக அந்த ஸ்னேக் கேம் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். எப்படின்னா வந்து இன்டெப்த்தாக அது வந்து ரிகர்ஷனில் தோண்டி போயிட்டே இருக்கும். இப்படி 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 போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கட்டத்தை தாண்டி போயிட்டே இப்படின்னு போயிட்டே இருப்போம் அப்படியே இப்படின்னு. ஸோ அதுதான் வந்து டிஎஃப்எஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லுவாங்க. அண்டு பிஎஃப்எஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து எந்த மாதிரினா வந்து இப்போ ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ வந்து லைக் இங்கே வந்து ஒரு ட்ரெஷர், இப்போ இங்கே வந்து ஒருத்தன் இருக்கான், ஹண்டர் இருக்கான், இங்கே வந்து ஒரு ட்ரெஷர் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஹண்டர் வந்து அந்த ட்ரெஷரை வந்து சீக்கிரமாக போய் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து லைக் வந்து எப்படி அவன் எந்த வழியாக போனால், ஐ மீன் எத்தனை ஸ்டெப்பு அவனுக்கு தேவைப்படும், மினிமம் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அது வந்து பிஎஃப்எஸ். ஸோ அது வந்து மேஸ் ரன்னர் இருக்குது பார்த்தீங்களா, ஜோகோவில் கேட்குற கொஷின். அந்த மேஸ் ரன்னர் வந்து பிஎஃப்எஸ் ரிலேட்டடு, ஸ்னேக் கேம் வந்து டிஎஃப்எஸ் ரிலேட்டடு. ஸோ நீங்கள் வந்து மேஸ் ரன்னர் வந்து முன்னாடியே என் ஃப்ரெண்டு வீடியோ போட்டிருக்கான், நான் அதை வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் வந்து அந்த லோ லெவல் டிசைன் இருக்குல்ல, அந்த டாக்ஸி புக்கிங்கு, ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்கு, அதுவும் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கும் லிங்க் இருக்குது, அதுவும் வேணாலும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் பேசிக்காக ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம கோட் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே க்யூவில் வந்து ஒரு டம்மி நோடை வந்து ஆட் பண்ணுவோம் 0,0 அப்படி சொல்லிட்டு. ஸோ அது ஏன்றதை வந்து நான் இப்போ சொல்கிறேன். நம்ம லாஜிக் வந்து எப்படி இதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னா, நமக்கு காலில் வந்து எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிற டெய்ல் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் நம்ம லாஜிக் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து 0,0ன்னு மெயின் மெத்தட்லேருந்து கால் பண்ணுறோம். அப்போது வந்து க்யூவில் வந்து வந்த உடனே 0,0 வந்து போட்டுறது வச்சுக்கோங்களேன். சப்போஸ் முன்னாடி அந்த டம்மினோட இல்லைன்னா அந்த 0,0வே திருப்பி ரிமூவ் ஆயிரும். அந்த இடத்துல எக்ஸ் இல்லை, கரெக்டாக 0,0ல் எக்ஸ் இனிஷியலாக இருக்காது. அப்போது வந்து அதை ரிமூவ் பண்ணி க்யூ வந்து எம்டி ஆயிரும். எம்டி ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டிஷனே வந்து க்யூ எம்டியாக இல்லைனா வைல் லூப் போகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே க்யூவே எம்டி ஆகுதுன்னும் போது வைல் லூப்புள்ளே போகாது, அடுத்த டேரெக்ஷனும் கேட்காது யூஸர்கிட்ட அடுத்து எப்படி போகணுன்னு சொல்லிட்டு, அப்படியே எக்ஸிட் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு டம்மி நோடு ஆட் பண்ணுறோம். கரெக்டாக உள்ளே வரும்போது அந்த டம்மி நோடை தான் ரிமூவ் பண்ணோம், ஏன்னா அது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டில் க்யூவு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டம்மி நோடை ரிமூவ் பண்ணி, அதாவது 0,0 தான் அதுவே, அதையே ரிமூவ் பண்ணி அதிலே வந்து நம்ம மறுபடியும் ஸ்னேக்கை வைக்கிற மாதிரி, சும்மா ஒரு அந்த லாஜிக்கு வந்து ஈடு கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் ரீசன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு க்யூ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்னேக் மூவுக்கு திருப்பி வருவோம். ஓகேவா? ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் இங்கே சொன்ன மாதிரி 0,0 தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே போட்டு விட்றேன். ஸோ உள்ளே வந்த உடனே அந்த வந்து பவுண்ட்ரி செக் பண்ணிடும். ஓகேவா? பவுண்ட்ரி செக் பண்ணிவிட்டு அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் இப்போ வர ரோ அண்ட் காலமில் ஆல்ரெடி டாட் இருந்ததுன்னா, அந்த ஸ்னேக் வந்து ஆல்ரெடி இருந்ததுன்னா அந்த இடத்துல அது வந்து அதையே கடிச்சிக்கிச்சின்னு அர்த்தம். கரெக்டாக? டாட் இருக்க இடத்த எல்லாமே வந்து ஸ்னேக் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம அதையே விசிட் பண்ணோன்னா நம்ம சுற்றி அந்த ஸ்னேக்கோட வாலை கடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து கேம் ஓவர்னு பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இதனால தான் வந்து இந்த இஃப் கண்டிஷன் இருக்குது பேசிக்காக. ஸோ இது வந்து க்யூவில் வந்து லைக் ரோன் கிழமை எப்பவும் போல் வர்றது எல்லாத்தையுமே வந்து க்யூவில் ஆட் பண்ணி போட்டுருவோம். அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன், அது வந்து எக்ஸாக இல்லை அப்படின்னா, வந்த இடத்துல வந்து எக்ஸ் இல்லைன்னா அது வளர தேவையில்லை, மூவ் தான் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், டெய்லு அதாவது க்யூவிலேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். க்யூவிலேருந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து நல் கேரக்டர் ஆக்கிடுவோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்த ரோ அண்ட் காலமுக்கு நம்ம ஸ்னேக்கை மூவ் பண்ணோம்ல, அது மூவ் பண்ணிடுவோம். ஓகேவா?
ஸோ பேசிக்காக இங்கே வந்து க்யூ எம்டி இல்லாத வரைக்கும் இது எம்டியாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து லைக் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அடுத்தவொடனே அந்த பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் ஸ்னேக் வந்து அப்படியே ஜஸ்ட்டு அந்த போர்டு அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். அண்ட் வந்து இங்கே வந்து பொசிஷன் கேட்குறோம், இன்புட் வாங்குகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாரி வந்து மூமெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். -ρ +ρ ப்ளஸ் கால் மைனஸ் கால் எல்லாமே. ஸோ அந்தந்த மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாரி வரும். சப்போஸ் வந்து அந்த நம்ம கொடுத்துருக்க அந்த நம்ம கால் பண்ண ரோ அண்ட் காலமில் வந்து எக்ஸ் இருந்தது அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது. அப்போது வந்து க்யூ வந்து விட்டு வச்சிரும், அதை நல்லா கம்ம விட்டு வச்சிரும். ரிமூவ் பண்ணாமல் அதுவும் அப்படியே வச்சுக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து அங்கே டெய்ல் வந்து அந்த இடம் தான் இருக்குது. நம்ம ஏன் அதை ரிமூவ் பண்ணணும்? ஏன்னா வந்து இது எக்ஸ் இருந்ததுன்னா வளரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ ரிமூவ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு முன்னாடி மட்டும் ஒரு டாட் வச்சிடறோம், நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே. ஸோ நமக்கு டெய்ல் வந்து பெர்சிஸ்ட் ஆகுது. க்யூவோட ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து டெய்லாக தான் இருக்கும். ஸோ மறுபடியும் அடுத்த இதுக்கு வந்து எக்ஸ் இல்லை அப்படின்னும் போது நார்மலாக நமக்கு டெய்ல் வந்து இது தானே கரெக்டாக தானே இருக்குது. நம்ம டெய்ல் வந்து எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணி அதை வந்து அழித்து புது ரோன் காலமுக்கு நம்ம முன்னாடி கொண்டு போயிடுறோம் ஸ்னேக்கை. ஸோ இது வந்து பேசிக்காக இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போவும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியல, ஒரு டவுட் இருந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நான் கோடை கிட்டப்பில் போடுறேன், நீங்கள் கோடை வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே கேஸ், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ரிகர்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? புரியலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ரிகர்ஷனில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் லெவல் நாலேஜ் இருந்தாலே வந்து உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அதனால் வந்து நீங்கள் பெருசாக புரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ண வேணாம். ரிகர்ஷன் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாகவே புரியும். ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, ஸ்னேக் கேம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வெளியேருந்து பார்க்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருக்கும், மூவ் பண்ணணுமே அது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி. பட் வந்து பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு டஃப்லாம் கிடையாது கைஸ். ஜஸ்ட் நம்ம அண்டர்லைங் கான்செப்ட், இது வந்து டிஎஃப்எஸ் அல்காரிதம், அது வந்து தெரிஞ்சாலே நமக்கு போதும். அதை வச்சு நம்மளே யோசிச்சு பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாரி டைமும் கொடுப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்னேக் கேமு, இந்த ரிகர்ஷன் யூஸ் பண்ணுறது அண்ட் வந்து இந்த க்யூ யூஸ் பண்ணி பண்ணுறது, அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பேசிக்கான எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற ஐடியா வந்திருக்கும். ஸ்னேக் கேம் மாதிரியே உங்களுக்கு வேறு என்ன கேட்டாலுமே பேசிக்காக அந்த ஐடியாலஜி வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவீங்க. ஓகேவா? ஸோ அவள் தான் இந்த வீடியோ. அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஓகேவா? இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வந்து நீங்கள் லிங்க்டின்லேயும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? லிங்க்டின்லேயும் நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். நீங்கள் அதுலேயும் மெசேஜ் பண்ணி டவுட்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா? அண்ட் வந்து நிறைய பேர் இப்போ தான் ஜோகோ வந்து ஓப்பனிங்லாம் வந்திருக்கு, அப்ளை பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.